கன்னிராசிக்காரங்க இந்த நேரம் எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம் தான் இந்த நேரம் ஒதுங்கி நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்ககிட்ட இருந்து உதவி தேவைப்பட்டா கூட இந்த நேரம் மற்றவங்க வகையில் உதவி செஞ்சுட்டு கூட அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளவு பாதிப்புங்கிறது நீங்கள் இந்த நேரம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த சொந்த பந்த வகையிலையும் சரி, இந்த நண்பர்கள் வகையிலையும் சரி, வீட்டில் கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போராட்டங்கிறது இருக்குது. பெரும்பாலுமே தாய் மேலேயும் சரி, தாரத்து மேலேயும் சரி அதிகப்படியான பாசம் வச்சிருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். ஆனால் அதுவே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தாய்கிட்டையும் சரிங்க, தாரத்துக்கிட்டையும் சரிங்க, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் வாக்குவாதம் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கட்டும். அதே மாதிரி தாய்க்கும் தாரத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டையை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அப்படித்தானே சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே நீங்கள் கவனிக்காமலாம் இல்லை. வீட்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய விஷயமும் அவங்க நடவடிக்கையாக இருக்கட்டும், அவங்க ஒரு சின்ன கண்ணசைவு கூட அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. ஆள் மனசில் எல்லாமே பதிச்சு தான் வச்சுருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. எடை போடுறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் உண்டு தான். நேரம் வரட்டும் பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் இந்த நேரம் நீங்கள் பொறுமையாக தான் இருந்துட்டு வரீங்க. ஆனாலுமே சுற்றி இருக்கக்கூடியவங்க நிறைய பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. வீட்லையுமே நிறைய சண்டை போராட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. செய்யற வேலையிலுமே கவனம் கொடுக்க முடியல. ஏன்னா மனசு ஒரு நிலையில் இல்லை. என்னதான் நேர்மையா ஒழுக்கமா உழைப்பு நீங்க கொடுத்தாலுமே எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அறகுறையாக முடிகிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. முழு மனசோட இறங்கி வேலை செய்ய முடியல. முழுசாக எந்த வேலையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரம் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப கன்னி ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க. அதுவுமே இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும் அதையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலுமே நீங்கள் எத்தனையோ வழிபாட கன்னிராசிக்காரங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஒரு நேரம் பழிக்கும், ஒரு நேரம் பழிக்காது. சில நேரம் ஏன் பழிக்கலைங்கிறது உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். எத்தனையோ விஷயம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலுமே இந்த நாட்களில் அந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயத்தை செய்யறது நல்லது தாங்க. பெரும்பாலுமே அமாவாசை நாட்கள்னால நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டை செய்யணுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மையும் கூட சக்தியும் கூட தான். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ கோவிலில் காலடி எடுத்து வச்சாலே பல பிரச்சனை கண்ணுக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமல் சரி வரக்கூடிய பிரச்சனைங்கிறது தீரக்கூடிய வாய்ப்புண்டு. இது நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. பெரும்பாலுமே அமாவாசை நாட்கள்னு என்ன, சந்திரனும் சூரியனும் இணையக்கூடிய நாட்களில் தான் அமாவாசை நாட்கள்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாட்களில் பரிகார பூஜை செய்கிறதுங்கிறது நமக்கு சிறப்பான பலன் தாங்க. அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரன் இணையக்கூடிய நாள். அதே மாதிரி சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரம்னு சொல்லுவாங்க. நாம் எது செஞ்சாலும் என்ன செய்கிறோம், சூரியன் சாட்சியா சந்திரன் சாட்சியான்னு எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். 2 ஒளி கிரகம் இணையக்கூடிய நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தால் உடலில் பலம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆத்ம பலமும் ஒன்றா கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால தான் அமாவாசை நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். இந்த நாட்களில் நம்ம ஒரு சில வழிபாட்டை செய்கிறதும் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கால்வாசி வளரணும்னு நினச்சாலே இந்த சுற்றி இருக்கக்கூடிய வகையில் கண்திஷ்டி பாதிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் கண்திஷ்டி பரிகாரம் எல்லாமே அதிகமாக செய்வாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் கிடைக்கணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும், பரிகாரம் பழிக்கணும்னா அமாவாசை நாட்கள் நீங்கள் ஒரு சில விஷயத்தை செய்கிறது நல்லது தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழக்கம் போல் நீங்கள் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். சர்க்கரை பொங்கல் இட்டு நீங்கள் படையலிட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது தான். கோவிலை பொறுத்த வரைக்குமே முடிஞ்சவங்க அன்னதானத்தை ஏற்படுத்த பாருங்கள். அது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு
தொடர்ந்து பூஜை அறையில் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி உங்கள் குல தெய்வத்தோட பெயரை சொல்லி தீபேற்றி வழிபாட்டு பின்னாடி அங்கே பொறுத்த வரைக்குமே நிறசொம்பு தண்ணி இருக்கணும். நிறசொம்பு தண்ணி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே குல தெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது தான். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பித்ரு கடன் செலுத்துறது, நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையிலிட்டு வழிபாடு செய்கிறது, இந்த காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, இது சிறப்பான பலன் தான். பெரும்பாலுமே எள்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிடாதீங்க. உங்களுடைய சொந்த பணத்தில் கடையில் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது, சங்கடமாகவே இருக்குது, எந்த நிலைமையிலைனா குலதெய்வ வழிபாடு செஞ்ச பின்னாடி சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு, இந்த பிரத்திங்கிரா தேவி, வாராகி தேவி, இந்த பைரவர் மாதிரியான தெய்வத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லது தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பொறுத்த வரைக்குமே இந்த அமாவாசை நாட்களில் இந்த ஆலயங்களில் மிளகாய் ஹோமம் நடத்துவாங்க. இந்த மிளகாய் ஹோமங்களில் கலந்துக்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். 16 வகையான பேர்களும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த கோவிலில் இந்த விஷயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி இந்த கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே வயசில் மூத்தவங்களை கொண்டு நீங்கள் வீட்டில் கண் திருஷ்டி பரிகாரங்களை நீங்கள் கழிச்சுக்கிறது நல்லது தான். அதாவது இந்த எலுமிச்சம் கனியை கொண்டோ இந்த கற்பூரத்தை பொறுத்த வரைக்குமே எரியக்கூடிய கற்பூரத்தில் இந்த கடுகை வலப்பக்கமாக இடப்பக்கமாக சுற்றி இந்த எரியக்கூடிய இந்த கற்பூரத்தில் இந்த கடுகை போடுவாங்க. இந்த கடுகு வெடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு உண்டாகும். அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், உங்கள் கையால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை செஞ்சு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், ஒரு வெல்லமோ இல்லைன்னா சர்க்கரையோ கூட இந்த நேரத்தில் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை உங்கள் கைகளால் வேண்டி வணங்கி, உங்கள் மனசில் என்ன குறை இருக்குதோ அதை வேண்டி வணங்கி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாசப்படிக்கு முன்னாடி ஓரமாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம். இதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது குறையும். ஏன்னா அந்த நேரத்தில் எறும்புகளாக இருக்கட்டும், இந்த பூச்சிகளாக இருக்கட்டும், அந்த உணவை சாப்பிட்றப்ப உங்கள் கஷ்டம் எல்லாமே அந்த இனிப்பு வெள்ளம் கரையிற மாதிரி உங்கள் கஷ்டம் கரையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜென்ம ராசியில் இந்த நேரம் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சூரியனும் இருக்கிறார். இதனால் கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல எந்த வகையான பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்கும். உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். அதே சமயம் குளிர்ச்சியான உணவு எல்லாமே எடுத்துக்க வேண்டாம். வருமானம்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக தான் இருக்குது. செலவு பொறுத்த வரைக்குமே பெருசாக இல்லை. வருமானம் ஒரு பக்கம் வந்தால் செலவும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான், பெருசாக கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லை. புதுசாக கடன் வாங்காமல் இருந்துட்டிங்கனாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் சுபச்சடங்கு நடக்கிறதா இருக்கட்டும், உங்கள் குழந்தைகள் வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய சுபச்சடங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் செலவும் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சொந்த வந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஒத்துமைங்கிறது இந்த நேரம் இருக்காது. இந்த நேரம் மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க நிலையில் கவனம் செலுத்துறது வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, உங்கள் தொழில் வாழ்க்கை உண்டுன்னு நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலைன்னு வர்றப்ப சனி ராகு இந்த நேரம் கும்பராசியில் இணைஞ்சிருக்கிறது உங்கள் ராசிக்கு வேலை பார்க்குற இடத்துல சிறப்பான பலன் தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே நல்ல மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகணும், வெளிநாட்டு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் முயற்சி செய்யலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வெளியூர் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வருமானம் சிறப்பாக தேடி வருங்க. வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம். சரியான நேரம் இந்த நேரம். அதனால் திறமையை வெளிப்படுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரம் சாதிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த மத்திய அரசு வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்கள் கருத்துக்குங்கிறது ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம், முக்கியமான பதவி எல்லாமே இந்த நேரம் நீங்கள் ஏற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்குமே மனசில் ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குது. படிக்கிறது அப்படியே மனசில் தங்கும். ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. நீங்கள் பாடத்தில் ஆர்வமாக படிச்சிங்கன்னா போதும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. நல்ல விளைச்சல் வருமானம் இருக்கும். இந்த தண்ணி வசதி, இந்த உரம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த விதை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உழைப்பு அதிகம் தான், ஆனாலுமே நிச்சயம் நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்.
குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் அதை சமாளித்து நல்ல பேர் வாங்குவீங்க. மகிழ்ச்சி உண்டு, மன நிறைவு உண்டு. பெருசாக அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் வேலை ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நீங்களுமே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்கும். வெளியில் அதிகமாக அலைச்சலை எடுத்துக்கிறத தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் இந்த குளிர்ச்சியான உணவு நீங்களுமே எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் இந்த விஷயத்தை செஞ்ச பின்னாடி வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி சக்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த சக்கரை பொங்கலை நீங்கள் தருது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் மன ரீதியாக இருக்கட்டும், ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.